அனைவருக்கும் வணக்கம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். குருவோட பார்வைக்கு ரொம்ப பலம் அதிகம், அது மிகுந்த நன்மையை தரும். அதாவது குறிப்பாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக ஜாதகத்தில் குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு பலம் பெறும், அந்த ராசி பலம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது குரு நல்ல ராசியில், நட்பான ராசியில், நட்புன்னா சொன்னிங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம் குருவுக்கு அப்படின்னா, செவ்வாய், சூரியன், இல்லை தனது ராசியிலேயே உட்காந்துருக்காரு. தன்னுடைய ராசின்னு சொன்னால் தனுசு ராசி, இல்லை மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நட்புனா செவ்வாய், சூரியன், இல்லைன்னா சந்திரன். இவங்க வீட்டெல்லாம் சந்திரனில் உட்காந்தா உச்சம்னு சொல்லுவாங்க, கடகத்தில் உச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த மாதிரியான நட்பு வீடுகள் இருக்கும் பொழுது மிகுந்த நன்மையை தருவார்னு சொல்லலாம். வீடு மட்டும் இல்லை, அது ஒரு ராசின்னு தான், ராசியில் நட்சத்திரம் இருக்கும், நட்சத்திரமும் நல்லதாக இருக்கும், நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கணும், அது சாரன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல ராசியில் உட்காந்துருக்கணும், நட்பு ராசியில் உட்காந்துருக்கணும், நட்பு நட்சத்திரத்தில் சாரத்தில் உட்காந்துருக்கணும். அப்படி தான் குரு நன்மையை தருவார். சரி, எல்லா ராசிக்கும் நன்மையை தருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பகை ராசிகளுக்கு நன்மை தரமாட்டார், நட்பு ராசிகளுக்கு நன்மை தரலாம். அப்போ குரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு கடகத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் உச்சம் பெற்றிருக்காரு, அப்போ நன்மை தரலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா அதையும் பார்க்கணும். அப்போ நல்ல நட்சத்திரம், நட்பு நட்சத்திரத்தில் செவ்வாய், சூரியன், சந்திரன் இது மாதிரி நட்சத்திரம் சார்ந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் நன்மையை தரலாம். அதே மாதிரி பார்க்குற வீடு அப்படின்னு சொன்னால், பார்க்குற வீடும் பார்த்திங்கன்னா நட்பு சார்ந்த வீடாக இருந்ததுன்னா அதில் ஒரு நன்மை கிடைக்கலாம். அப்போ நட்புக்கு தான் முக்கியம். நட்பு இல்லது தனது சுய ராசியாக சுய நட்சத்திரமாக இருந்ததுன்னா நட்பு நல்லது நடக்கலாம். அப்படி இல்லாமல் பகை அப்படின்னு சொன்னால், குருவுக்கு பகை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகைன்னு சொல்லலாம், சனி பகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பகைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்களுடைய ராசி நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை தராதுன்னு சொல்லலாம். அப்போ பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பொதுவாக தன்னுடைய சுயசாரத்திலேயோ சுயராசிலேயோ சுய நட்சத்திரத்திலேயோ உட்காந்துருக்கும் போது தன்னுடைய நட்பு வீட்டையோ, நட்பு வீடுனா நட்பு ராசிகள், நட்பு நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதோ, நட்பு நட்சத்திரங்களை சார்ந்த இடங்களை பார்க்கும் பொழுதோ நன்மைகள் கிடைக்கலாம். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நன்மைகள் கிடைக்குமான்னா ரொம்ப குறைவு தான். நட்பு அவ்வளோ ஈஸியாக நன்மைகள் கிடைக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. உடனே 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் விளங்கிடும், சூப்பராக இருந்துருவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவர் 6ஆம் வீட்டில் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. 6ஆம் வீடுனாலே பகை, நோய், கடன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ராசி என்னென்னு பார்க்கணும், அது சாரம் என்ன நட்சத்திர சாரம்னு பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ 6ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் வீட்டை பார்த்தாலே ஜீவனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாதகம் இல்லை. நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. 6ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, ஆனால் நல்லாவே இல்லை, ஜீவனமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கு வாழ்க்கை முழுவதுமே. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, குரு பார்த்ததுனால கோடி நன்மை கிடச்சிருச்சா, அவர் ஜீவனஸ்தானம் விளங்கிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லையே. அப்போ எல்லாமே சரியாக அமையணும். எல்லாமே சரியாக இருந்தால் தான் அது நல்லது. இல்லைன்னா அந்த பார்வைக்கு எந்த மதிப்புமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது பொதுவான வசனம் தான். பொறுத்தளவில் அதில் முழுமையாக உண்மையாகணும்னா எல்லாமே நல்லா இருக்கணும். நட்பு வீட்டில் இருக்கணும், நட்பு நட்சத்திரத்தில் இருக்கணும், பார்க்கறது நட்பு வீடு, நட்பு ராசி, நட்பு நட்சத்திரமாக இருக்கணும். எல்லாமே நல்லதாக இருந்தால் நன்மை கிடைக்கலாம். நன்றி, வணக்கம்.